இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பினாங்கு தைப்பூச விழாவில் தேங்காய்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்வீர். பினாங்கு முதலமைச்சர் கோரிக்கை. வரும் பிப்ரவரி 11 கொண்டாடப்படும் பினாங்கு தைப்பூச விழாவில் பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்துவதற்கு உடைக்கப்படுகின்ற தேங்காய்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ளும்படி பினாங்கு முதலமைச்சர் சோ கொன்யோ கோரிக்கை விடுத்துள்ளார். பினாங்கு மாநிலத்தில் தேங்காய்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பக்தர்கள் காணிக்கையாக செலுத்துகின்ற தேங்காய்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ளும்படி அண்மையில் பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் விடுத்துள்ள அழைப்பை தொடர்ந்து பினாங்கு முதல்வர் எதிர்வினையாற்றியுள்ளார். தைப்பூச விழா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாரம்பரியமிக்க சமய விழாவாகும். அதன் உன்னதத்தை போற்றும் அதே வேளையில் தற்போது பினாங்கு மாநிலத்தில் தேங்காய்களின் விநியோகம் குறைந்துள்ளது. இந்த தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு குறைவான தேங்காய்களை உடைத்து தங்கள் நேர்த்திக் கடனை பக்தியுடன் செலுத்துமாறு சோ கொன்யோ கேட்டுக்கொண்டார். வட மாநிலங்களுக்கு தேங்காய்களை விநியோகிக்கும் மிகப்பெரிய நிறுவனமான அன்பா கோகனட் ட்ரேடிங் தேங்காய்களின் உற்பத்தி குறைந்ததன் காரணமாக இந்த ஆண்டு தைப்பூச விழாவில் மக்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய இயலாது என்று அண்மையில் அறிவித்து இருப்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாளை மறுநாள் பிப்ரவரி 3 திங்கட்கிழமை 15வது நாடாளுமன்றத்தின் 4வது கூட்டத்தொடரை மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கவிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இரு அவைகளான மக்களவையையும் மேலவையையும் மாமன்னர் ஏக காலத்தில் தொடக்கி வைத்து பிரதான அரச உரையை நிகழ்த்துவார். இவ்வாண்டு ஆசியானுக்கு தலைமையேற்ற நாடு என்ற முறையில் மலேசியாவின் பங்களிப்பு மற்றும் நாட்டின் தேசிய மேம்பாடு உட்பட பல்வேறு முக்கிய விவகாரங்களை தொட்டு மாமன்னர் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெண் ஒருவரை மிரட்டி அச்சுறுத்தியதாக அமைச்சர் ஒருவரின் மகனுடன் தொடர்புபடுத்தப்பட்ட குற்றவியல் சம்பவம் குறித்த விசாரணையில் சட்டத்துறை அலுவலகத்தின் அடுத்த உத்தரவுக்காக போலீஸ் துறை காத்திருப்பதாக பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹம்சா அஹ்மத் தெரிவித்துள்ளார். விசாரணை அறிக்கை இதற்கு முன்பு துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தற்போது சட்டத்துறை அலுவலகத்தின் உத்தரவுக்காக போலீஸ் துறை காத்திருப்பதாக டத்தோ ஹம்சா குறிப்பிட்டார். சீன புத்தாண்டையொட்டி பிளாசா சுங்கைடுவா டோல் சாவடியில் நேற்று பினாங்கு மாநில அளவிலான ஓப்ஸ்லாமா டோப்லோத்திகா பாதுகாப்பு நடவடிக்கையை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோ ஹம்சா இதனை தெரிவித்தார். பாலஸ்தீன காசாவை மறுகட்டமைப்பு செய்வதற்கு பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முனைந்து இருப்பது மலேசியாவின் நலனை புறக்கணிப்பதாக பொருள்படாது என்று பிரதமரின் அரசியல் செயலாளர் முகமது காமில் அப்துல் முனிம் விளக்கம் அளித்துள்ளார். நாட்டின் தேசிய பிரச்சினைகள் எப்போதுமே பிரதமருக்கும் அவரின் தலைமையிலான மடானி அரசாங்கத்திற்கும் முதன்மை கவனத்திற்குரியவையாகும் என்று முகமது காமில் தெளிவுபடுத்தினார். காசாவை அபிவிருத்தி செய்வதற்கும் மறுசீரமைப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சியானது மலேசியா உட்பட எந்தவொரு நாடும் கொண்டிருக்க வேண்டிய தார்மீக கடப்பாடாகும் என்று முகமது காமில் குறிப்பிட்டார். பிரதமரின் அறிக்கையை பரந்த கண்ணோட்டத்தில் அணுக வேண்டும். காசா மறுநிர்மாணிப்பு என்பது மலேசியா மட்டுமின்றி ஜப்பான் உட்பட பல நாடுகளுடனான ஒத்துழைப்பையும் மக்கள் மற்றும் தனியார் துறையினரின் முயற்சிகளையும் உள்ளடக்கியதாகும் என்று முகமது காமில் விளக்கினார். கடந்த ஜனவரி 25 கோலாலம்பூர் மாநகரில் லஞ்ச ஊழலுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பேரணியில் பங்கேற்றது தொடர்பில் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 13 மாணவர்கள் விசாரணை செய்யப்படுவதை போலீஸ் துறை கைவிட வேண்டும் என்று DAP மத்திய செயலவை உறுப்பினர் லீ சின் சென் கேட்டுக்கொண்டார். சம்பந்தப்பட்ட மாணவர்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவதற்கு போலீஸ் துறை எடுத்துள்ள முடிவானது பொது அமைதி கூட்டத்தை கூட்டுவதற்கும் அதில் பங்கேற்பதற்கும் வழங்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமையை மீறுவதற்கு ஒப்பாகும் என்று அந்த DAP தலைவர் நினைவுறுத்தினார்.
லஞ்சத்திற்கு எதிராக மக்கள் அமைதி பேரணி நடத்துவதற்கும் கூடுவதற்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பச்சை கொடி காட்டிய பின்னர் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எதிராக விசாரணை எண்ண வேண்டியிருக்கிறது என்று போலீஸ் துறையை லீ சின்சென் வினவியுள்ளார். தீபகற்ப மலேசியாவை சேர்ந்த பெண் மருத்துவ நிபுணர் ஒருவர் சபா லஹாடத்தோ மருத்துவமனையில் பணியாற்றிய காலத்தில் தாம் தங்கியிருந்த வாடகை வீட்டில் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பில் மரண விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அந்த மருத்துவரின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 29 மரணமுற்ற டாக்டர் தே தின் யா இறப்பு பகடிவதையினால் விளைந்தது அல்ல என்று சுகாதார அமைச்சின் சிறப்பு விசாரணை குழு தனது முடிவை அறிவித்து இருந்தது. அக்குழுவின் அறிவிப்பை தொடர்ந்து அந்த மருத்துவ நிபுணரின் குடும்பத்தினர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அதிகார துஷ்பிரயோக மரணம் தொடர்பிலான எடிக் அமைப்பின் தலைவர் எம். விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். 30 வயது டாக்டர் தே தின் யா மரணத்திற்கு உண்மையான காரணங்கள் கண்டறியப்பட வேண்டும். சிறப்பு விசாரணை குழுவினர் கண்டறிந்த முடிவுகளில் தங்களுக்கு திருப்தி இல்லை என்று சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டனர். உயர்மட்ட மருத்துவ அதிகாரி கொடுத்த அழுத்தம் மற்றும் பகடிவதை காரணமாகவே அந்த மருத்துவ நிபுணர் உயிரை மாய்த்து கொண்டதாக அவரின் குடும்பத்தினர் நம்புகின்றனர். எனவே மரண விசாரணை நடத்தப்படுவதற்கு இவ்வழக்கு மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று சட்டத்துறை அலுவலகத்திற்கு மருத்துவரின் குடும்ப வழக்கறிஞர் கடிதம் எழுதியுள்ளதாக விஸ்வநாதன் தெரிவித்தார். 2018 ஆண்டு பினாங்கு பெர்தாம் பிரடானா பகுதியில் நிகழ்ந்த கடத்தல் சம்பவம் தொடர்பில் ஒரு மாதுவையும் ஓர் ஆடவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். 44 வயது ஹஸ்லைலி என்ற மாதுவும் 41 வயது முகமது அலீஃப் இட்ரிஸ் என்ற ஆடவரும் இந்த கடத்தல் சம்பவத்திற்கு பிறகு தலைமறைவாகியுள்ளனர். அவ்விருவரையும் தேடி கண்டுபிடித்து கைது செய்வதற்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 26 பினாங்கு உயர் நீதிமன்றம் கைது வாரண்டு உத்தரவை பிறப்பித்து இருப்பதாக சபராங் பிராய் உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அன்வார் அப்துல் ரஹ்மான் நேற்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.